வந்துட்டு ஒரு யூனிக்கா வந்து ஃபீல் பண்றதுக்காக யூனிக்கா தெரியும்ல வந்து பார்க்க அப்படி ஒரு ட்ரூவா ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து விட்டுருப்பாங்க, ஒரு பெருசா அப்படிங்கிற மாதிரி டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அவங்க சொன்ன ஆன்சர் கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு, அதனால தான் இப்படி வந்தேன், ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஆப்போசிட்டா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு போகல, இது வந்து போட்டு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு யூனிக்கா தெரியும் அப்படிங்கிற விஷயம். ஆனா வந்து அதை ஏன் வந்து மாத்தி சொன்னாங்க, அந்த ரீசன் வந்து அவ்வளோ செட் ஆகல, நீ சும்மா சொல்ற மாதிரி இருக்கு, அதனாலேயே அவங்க அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ட்ரிகர் பண்றதுக்காக இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க எங்களை மதிக்கலையா, நீங்க வந்து எங்களை பெருசா நினைக்கல அப்படி இப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எனக்கு வந்து யூனிக்கா தெரியணுங்கிறதுக்காக இப்படி வந்து போட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி என்ன வேணாலும் போட்டு வரலாம்ல, பிக் பாஸ் வீடு தான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருப்போம்ல, அதனால இது போட்டதுனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆன்சர் பண்ணி அப்படி டேக்கிள் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் வந்து அவங்க வந்து திமிரா வந்துட்டு அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டு ஜட்ஜையும் வம்பளுக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்றதுதான். இதுல கமலி இடையில எனக்கு இருக்கு ஒரு விஷயம் இருக்கு, அவங்க என்கிட்ட சொல்லும் போது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லல, எனக்கு கான்ஃபிடென்டே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு வேற கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது, தப்பிக்க முடியாது. ஸோ ஜட்ஜி இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க.